இயேசுவோட சிலுவை அறைதல். இது வெறும் ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் இல்ல. இது தியாகம், வலி, அன்பு, மன்னிப்புன்னு பல விஷயங்கள் கலந்த ஒரு கதை. மார்க்க 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சக்தி வாய்ந்த சம்பவங்களை நாம இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 4 வார்த்தைகள் தான் தியாகம், துன்பம், அன்பு, மன்னிப்பு. இதுதான் நம்ம பார்க்க போற முழு கதையோட அடிநாதம்னே சொல்லலாம். மார்க் 15வது அதிகாரமே இந்த கருப்பொருள்களை சுத்திதான் நகருது. கதை அதிகாலையில தொடங்குது. இயேசுவ பிடிச்சு அப்போதைய ரோம ஆளுநரான பொந்தியு பிலாத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அங்கதான் விசாரணை ஆரம்பமாகுது. பிலாத்து ரொம்ப நேரடியா கேக்குறாரு, நீ யூதர்களோட ராஜாவா அப்படின்னு. ஆனா இயேசுவோட பதில் ரொம்ப அமைதியா சுருக்கமா இருக்கு. நீர் சொல்லுகிறபடிதான். பாத்தீங்கன்னா அந்த முழு விசாரணையிலயும் அவர் பேசினது இந்த ஒரு வரிதான். அந்த மௌனத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மதத் தலைவர்கள் அவர் மேல ஒன்னு மாத்தி ஒன்னுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனா இயேசுவோ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காரு. இந்த மௌனம் சாதாரணமானது இல்ல. இது கடவுளோட திட்டத்தை அவர் முழு மனசோட ஏத்துக்கிட்டதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். இப்போ அங்க ஒரு வழக்கம் இருந்துச்சு. பஸ்கா பண்டிகை சமயத்துல மக்கள் கேக்குற ஒரு கைதிய மன்னிச்சு விடுதலை செய்வாங்க. சோ பிலாத்து இந்த வழக்கத்தை பயன்படுத்தி மக்கள் முன்னாடி ஒரு தேர்வை வைக்கிறாரு. பிலாத்துவுக்கு நல்லாவே தெரியும் பொறாமைனாலதான் இயேசுவ தன்னிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னு. அதனால அவர் கூட்டத்துக்கிட்ட கேக்குறாரு, யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை செய்யட்டுமா? ஆனா அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் சும்மா இல்ல, அவங்க கூட்டத்தை தூண்டி விடுறாங்க. உடனே கூட்டம் என்ன கத்துது தெரியுமா? பரபாச விடுதலை செய்யு கோஷம் போடுறாங்க. இந்த பரபாஸ் யாருன்னா ஒரு கலகக்காரன், கொலை குற்றத்துக்காக ஜெயில இருந்தவன். மக்கள் செஞ்ச தேர்வை பார்த்த பீலாத்து அடுத்து கேக்குறாரு, சரி அப்போ நீங்க யூதருடைய ராஜான்னு சொல்ற இவரை நான் என்ன பண்ணணும்? கூட்டத்தோட பதில் ஒரே குரல்ல ரொம்ப கொடூரமா வருது, அவனை சிலுவையில் அறையும். பிலாத்து மறுபடியும் கேள்வி கேட்ட போதும் அவங்க இன்னும் சத்தமா அதையேதான் சொல்றாங்க. இங்கதான் பாருங்க, இந்த கதையோட முக்கியமான இறையியல் கருத்து ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது குற்றவாளி விடுதலை செய்யப்படணுன்றதுக்காக எந்த குற்றமும் செய்யாத ஒருவர் தண்டிக்கப்படுறாரு. இதுதான் அந்த பதிலீடுங்கிற கான்செப்ட். தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் இயேசுவ அரண்மனையில இருந்த படைவீரர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அங்கதான் அடுத்த கட்ட சித்திரவதை தொடங்குது. அந்த வீரர்கள் பாருங்க, ஒரு கொடூரமான கேலி கூத்தையே நடத்துறாங்க. இயேசுவுக்கு ஒரு ஊதா நிற அங்கிய போட்டு ராஜாவாட்டம் வேஷம் போடுறாங்க. முள்ளால ஒரு கிரீடம் செஞ்சு அதை அவர் தலையில வச்சு அழுத்துறாங்க. அப்புறம் அவரை அடிச்சு அவர் மேல துப்பி ஒரு ராஜாவை வணங்குற மாதிரி மண்டியிட்டு கேலி பண்றாங்க. இந்த கொடுமைகளுக்கு பிறகு இயேசுவன் நகரத்துக்கு வெளியில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்தோட பேரு கொல்கோத்தா. அதுக்கு மண்டையோடு இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அங்க அவர் 2 கள்ளர்களுக்கு நடுவுல சிலுவையில அறையறாங்க. அவர் தலைக்கு மேல அவர் செஞ்ச குற்றம் என்னன்னு ஒரு பலகையில எழுதி வைக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, யூதருடைய ராஜா. இது ஒரு விதத்துல ஏளனமா இருந்தாலும் அது ஒரு ஆழமான உண்மையும் சொல்லுச்சு. அப்படியே போற வரவங்க மத தலைவர்கள்னு எல்லாரும் அவரை பார்த்து கேலி பண்றாங்க. நீ மத்தவங்கள காப்பாத்தினியே, உன்னையே நீ காப்பாத்திக்க முடியாதா? உண்மையிலே நீ சொல்ற ஆளா இருந்தா சிலுவையை விட்டு இறங்கி வா அப்படின்னு சவால் விடுறாங்க. இப்போ கதை அதோட உச்சகட்டத்தை நோக்கி நகருது. இருளும் மரணமும் ஒன்னு சேரப்போற தருணங்கள் இது. நண்பகல் நேரத்துல திடீர்னு தேசம் முழுசும் இருள் சூழ்ந்துடுது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஒரு பெரிய சத்தத்தோட கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவர் தன்னோட கடைசி மூச்சை விடுறாரு. சரியா அந்த நேரத்துல எருசலேம் தேவாலயத்துல இருந்த பெரிய திரைச்சீல மேல இருந்து கீழ் வரைக்கும் 2ஆ கிழிஞ்சிடுது. தேவாலயத்துல நடந்த இந்த சம்பவம் சும்மா ஒரு நிகழ்வு இல்ல, இதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருந்த தடைய இயேசுவோட மரணம் உடைச்சிடுச்சு. இப்போ யார் வேணாலும் கடவுள்கிட்ட நேரடியா போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. இதையெல்லாம் நேர்ல பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ரோமன் நூற்றுக்கதிபதி, அதாவது ஒரு ஆர்மி ஆபீசர், அவர் ஒரு யூதர் கூட இல்ல. அவர்தான் முதல் முறையா சொல்றாரு, நிச்சயமா இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு. கொஞ்சம் தூரத்துல இருந்து இயேசு கூடவே இருந்து அவருக்கு பணிவிடை செஞ்ச சில பெண்களும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இயேசுவோட மரணத்துக்கு உண்மையுள்ள சாட்சிகளா கடைசி வரைக்கும் நின்னாங்க. சாயங்காலம் ஆகுது. அப்போ அரிமத்தியா ஊரே சேர்ந்த யோசேப்புன்னு ஒருத்தர் வராரு. அவர் யூத ஆலோசனை சங்கத்துல ஒரு மதிக்கத்தக்க உறுப்பினர். அவர் தைரியமா பிலாத்துக்கிட்ட போறாரு. அவர் பிலாத்துக்கிட்ட பேசி இயேசுவோட உடலை அடக்கம் செய்ய அனுமதி வாங்குறாரு. உடலை வாங்கி ஒரு சுத்தமான துணியில சுத்தி
பாறையில வெட்டப்பட்டிருந்த ஒரு புது கல்லறையில வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு முறையான மரியாதையான அடக்கத்தை உறுதி செஞ்சது. அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால மூடப்பட்டுச்சு. இது அவரோட மரணத்தோட இறுதித்தன்மையை உறுதிப்படுத்துச்சு. அப்போ இந்த முழு அதிகாரத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? ஒன்னு, பதிலீடு. அதாவது பரபாஸ் மாதிரி குற்றவாளிகளுக்கு பதிலா இயேசு தண்டனையை ஏத்துக்கிட்டது. 2, தாழ்மை. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பழிவாங்காம பொறுத்துக்கிட்டது. 3, அன்பு. மனித குலத்துக்காக அந்த தியாகத்தை முழுமையா செஞ்சு முடிச்சது. 4, அணுகல். தேவாலய திரை கிழிஞ்சது மூலமா நாம கடவுள்கிட்ட நேரடியா போறதுக்கான வழியை திறந்தது. கடைசியா நம்பிக்கை. இந்த அடக்கம் ஒரு முடிவல்ல, இது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு ஆரம்பம். கல்லறை மூடப்பட்டுச்சு. ஒரு கதை முடிஞ்ச மாதிரி தோணுது இல்லையா? ஆனா உண்மையிலே இது ஒரு முடிவா? இல்ல ஒரு புதிய நம்பிக்கையான அத்தியாயத்தோட தொடக்கமா? யோசிச்சு பாருங்க. அந்த காலை அமைதியில் நடந்தது, அன்பின் பாதை திறந்தது, மௌனத்தில் நின்றார் இயேசு, மக்களின் மீட்பு தொடங்கியது. அவமதிப்பு வந்தாலும் அமைதியாக நடந்தார், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அன்பால் எல்லாம் வென்றார். இருள் வந்தாலும் நம்பிக்கை வாழ்கிறது, சிலுவை வந்தாலும் ஜெயம் அருகில் நிற்கிறது. சிலுவை நடந்தது, அன்பு வென்றது, உலகம் காத்த மீட்பு வந்தது. இறுதி நாட்கள் நம்பிக்கை எழுகிறது, ஈஸ்டர் ஜெயம் அருகில் வருகிறது. சிலுவை நடந்தது, அன்பு பேசுகிறது, இருள் மறைந்து வெளிச்சம் வருது, இதயம் முழுவதும் நம்பிக்கை மலருது, உயிர்த்தெழுதல் நாளை வருது. முட்கள் கிரீடம் சூட்டினாலும் மௌனத்தில் தாங்கினார், வலி வந்த நேரத்திலும் மனிதரை நேசித்தார். கோல்கொத்தா மலை மேலே சிலுவை உயர்ந்தது, உலக மீட்பு நேரம் அங்கே தொடங்கியது. இருள் மூடிய நேரம் வந்தது, ஆனால் ஜெயம் பிறக்க தயாரானது. ஜெயம் உலகம் காணும், உயிர்த்தெழுதல் நேரம் நம்பிக்கை வாழும். சிலுவை நடந்தது, ஜெயம் பிறந்தது, அன்பின் பாதை உலகம் கண்டது, இறுதி நாட்கள் நம்பிக்கை வாழுது, ஈஸ்டர் வெற்றி நெருங்கி வருது. சிலுவை நடந்தது, இருள் மறைந்தது, மீட்பு உலகம் முழுதும் வந்தது, இதயம்